ஹலோ எவ்ரிவன். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூமெண்ட் செல்ல ஜூனியர் வேல்யூஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் வெப்சைட்டில் காமிக்குது. ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ங்கிற டேப் காமிக்கிறதுல நிறைய பேருக்கு. அதே போல் நோட்டிஃபிகேஷனும் இப்போ இங்கே காமிக்கிறது மாதிரி இல்லாமல் எல்லாமே க்ளோஸ்ட் நோட்டிஃபிகேஷன், ஓல்டு நோட்டிஃபிகேஷன் மட்டுமே காமிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கான வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லாகின் பண்ணி நம்ம அப்ளை பண்ணும்போது ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்தோன்னா நம்மளால் நம்பர் என்ட்ரு பண்ண முடியாத மாதிரி இருக்குது. அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். இப்போ ஆல்ரெடி நமக்கு டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற டேப் தெரியறனால இதில் நமக்கு கரெக்டான டிஸ்ட்ரிக்ட் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச்னு கொடுத்துட்டு கீழே நோட்டிஃபிகேஷன் பார்க்குறோம். ஜூனியர் பேலிஃப் அந்த போஸ்ட்டு, அதுக்கு நம்ம அப்ளைன்னு கொடுக்குறோம். ஸோ இதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்படியே கொடுத்துட்டு வாங்க. இதில் நம்ம ஆதார் கார்டு இஷ்யூஸ் மட்டும் பார்க்கலாம். ஆதார் கார்டுங்கிற இடத்துக்கு போயிட்டோம்னா நம்ம கர்சர் கிளிக் பண்ணுறோம், பட் அது செலக்ட் ஆக மாட்டுது. நம்மளுக்கு இப்போ மதர்ஸ் ஆக்குபேஷன் இருக்குது, அதில் நம்ம இப்போ கிளிக் பண்ணி எதுனாலும் டைப் பண்ண முடியும். பட் ஆதார் கார்டு அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணோன்னா அந்த கர்சர் வர மாட்டுது. அதே போல் இப்போ நான் டைப் பண்ணுறேன், எதுவுமே அதில் டைப் ஆக மாட்டுது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, கரெக்டாக இந்த பாக்ஸுக்குள்ளே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் அப்படின்னு வருது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாக்ஸோட ப்ரோக்ராம் எல்லாம் வரும். அதில் லாஸ்ட் லைனில் மேக்ஸ் லென்த் 12 அப்படின்னு கொடுத்துருக்கு. அது ஆதார் கார்டோட நம்பர். இப்போ 12 நம்பர் ஆதார் கார்டோட நம்பர் என்ட்ரு பண்ணுங்கிறதுக்காக 12 கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ரீட் ஒன்லின்னு கொடுக்குது. ரீட் ஒன்லி தான் நம்மளோட இஷ்யூ. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ரீட் ஒன்லியை டபுள் கிளிக் பண்ணிட்டு நம்ம டபுள் கிளிக் பண்ணோன்னா நம்மளால் எடிட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த ரீட் ஒன்லியை நம்ம டெலிட் பண்ண போகிறோம்.